மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். காதல் வாழ்க்கையில எதிர்பாராத பிரிவு உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டது. இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் தீராத ஒரு வடுக்களாகவும் தீராத மனக்காயங்களாகவும் இருந்து கொண்டே தங்க இருக்கும். இன்னமும் நீங்க காதலித்த நபரை நேரில் பார்த்தாலோ அல்லது ஏதேனும் ஒரு போட்டாவை பார்த்தால் கூட உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு நினைவுகள் உங்களை ஏற்படுத்தும். நீங்களே மறக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் சில நினைவுகளும் சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய பழைய காதலனையோ காதலரையோ இன்னும் உங்களுடைய மனதுக்குள்ள தேடி வர சொல்லி கொண்டே தங்க இருக்கும். உங்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் கூட இருக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய காதல் முதல் காதல் என்பது உங்களுடைய மனதிலிருந்து அழியாத ஒரு காதல். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். மேஷம் ராசியின் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் காதல் ஸ்தானம் களங்கமடைந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் வாழ்வில் மிக ஆழமான தூய்மையான காதலானது மலர்ந்தது. ஆனா அந்த காதல் உங்களுக்கு பிடித்த ஒரு நபராலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வளரவும் ஆரம்பித்தது. உங்களின் முழு உலகமுமே அந்த ஒரு நபர்தான் என்று வாழ்ந்த வேளையில் எதிர்பாராத விதமாக கிரகங்களின் சதியால் பிரிவின் நிழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சூழப்பட்டது. அது உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் ஏற்பட்டு தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத பயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கிறது. சூழ்நிலை கைதியாகவோ அல்லது 3ஆம் நபரின் தூண்டுதலாலோ உங்களை உயிராக நேசித்தவர் திடீரென உங்களை விட்டு விலகி சென்றிருப்பார். ஆனால் அந்த விலகி சென்றது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்தில் எதுவுமே தெரிந்திருக்காது. எப்பொழுதும் போல சண்டை போட்டு தான் போறாங்க அப்படின்னு நினைத்து நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்க. ஆனா நாட்களும் காலங்களும் போக போக அந்த ஒரு நபர் உங்களை தேடி வராமலே போயிருப்பார். அது இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கு. எந்த காரணமுமே சொல்லாமல் திடீரென ஏற்பட்ட அந்த ஒரு பிரிவு உங்களை மன ரீதியாக முற்றிலுமாக உடைத்து போட்டது. காரணங்களும் சொல்லவில்லை. எடுத்த உடனே எனக்கு தெரியல, உன்னை பிடிக்கல என்கிற ஒரு காரணத்தை மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொல்லிவிட்டு அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டே பறந்து போயிருப்பார். ஆனால் அந்த இன்னமும் அந்த ஒரு நபரிடம் நீங்கள் மீண்டும் போய் பேசினாலும் காரணங்கள் கேட்டீர்கள் என்றால் அவர்கள் தெரியவில்லையே அல்லது காரணம் இல்லை, உன்னை பிடிக்கல அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர உரிய ஒரு காரணத்தை சொல்ல மாட்டாங்க. அவங்க வேறு ஒரு நபரை தேடி போவாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. அதுவும் உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. நாட்களும் காலங்களும் கடக்கத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதுவும் தெரிய ஆரம்பிக்கும். இழந்த காதலின் நினைவுகளோடும் நாம் எங்கு தவறு செய்தோம் என்ற விடை தெரியாத கேள்வியோடும் பல இரவுகளை கண்ணீரோடு கழிக்க வேண்டியது இந்த மேஷம் ராசி அன்பர்களின் வாழ்க்கைக்குள்ள நடந்தது. இது நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அடுத்தது உங்க வாழ்க்கைக்குள்ள உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போனது. 6ஆம் வீடான கர்ம மற்றும் உத்தியோக தானத்தில் ஏற்பட்ட கிரகங்களின் வக்ர நிலைமையானது உங்களை வேலை இடத்தில் கடுமையான சோதனைகளுக்கும் உள்ளாக்கிவிட்டது. உங்களுடைய நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய சொந்த வேலைகளை தூக்கத்தை தியாகம் செய்து நீங்கள் உழைத்த உழைப்பு அத்தனையும் வீணாகிவிட்டது. நீங்கள் உழைத்ததுக்கேற்ற ஊதியமும் நீங்கள் உழைத்ததுக்கேற்ற ஒரு மரியாதையும் ஒரு பெருமையும் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களிடம் வந்து சேரவில்லை. நீங்கள் உழைத்ததற்கெல்லாம் சேர்த்து வேறொரு நபர் பாராட்டுகளையும் பரிசுகளையும் அவருடைய வாழ்க்கைக்குள்ள அவர் வாங்கிவிட்டு சென்று விட்டார். நீங்க செய்த சாதனைக்கான பாராட்டும் பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் உங்களை விட குறைவாக உழைத்த மேலதிகாரிகளுக்கு ஐஸ் வைத்த மற்றும் நபர்களுக்கு தாரை வாக்கப்பட்டிருக்கும். உங்களின் திறமை இரட்டிப்பு செய்யப்பட்டு உழைப்பு சுரண்டப்பட்ட போது இனிமே உழைத்து என்ன பயன் என்ற விரக்தியின் எல்லைக்கு நீங்க சென்றிருந்திருப்பீங்க. இந்த ஒரு அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அடுத்ததான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உறவினர்களால் ஒரு அவமானம். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானம் மற்றும் 10ஆம் ஜனஸ்தானத்தில் பாப கிரகங்களின் தாக்கங்கள் இருந்தபோது உங்களின் சொந்த இரத்த பந்தங்களான உறவினர்களே உங்களுக்கு பெரும் ஒரு எதிரிகளாக மாறினார்கள். நீங்கள் நல்ல நிலையில் இருந்தபோது உங்களிடம் வந்து ஒட்டி கொண்டவர்கள் உங்களுக்கு சிறிய தொய்வு ஏற்பட்டவுடன் உங்களை மட்டம் தட்டி பேசவும் தொடங்கிவிட்டார்கள். சுப நிகழ்ச்சிகளிலும் பொது இடங்களிலும் உங்களை ஏளனமாக பேசுவதும் உங்களின் பொருளாதார நிலையை சுட்டிக்காட்டி உங்களை அசிங்கப்படுத்துவதுமாகவே அந்த ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து கொண்டுமே தாங்க இருந்தாங்க. இது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், உங்களுக்கு வேண்டாத ஒரு நபர்களாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அசிங்கத்தை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது என்று செய்த செயல்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களின் சுயமரியாதையை ஒட்டுமொத்தமாக சிதைக்கும் நோக்கில் அவர்கள்
வீசிய வார்த்தைகளும் அம்புகளும் உங்களை உறவினர்கள் என்ற கூட்டத்தை விட்டே தள்ளி வாழ வைத்தது. அதனால தான் நீங்கள் உறவினர்களே வேண்டாம், நம்ம பட்ட அவமானங்கள் போதும், அவர்களுக்கு தேவையென்றால் தேடி வருவார்கள், இல்லை என்றால் நம்மிடம் வரக்கூட மாட்டார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள தோண்டி உறவினர்களை விட்டு நீங்க வெறுத்து கொண்டு வாழ்வீங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மேஷம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் கூற வேண்டும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்ததா இல்லையா என்பதை பார்த்து மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மேஷம் ராசி வாழ்க்கைக்குள்ள ஒரு ஒற்றுமையானது அதிகரிக்கப்படும். குடும்பஸ்தானத்தில் இருந்த ராகு கேதுக்களின் தோஷங்களும் கிரகங்களின் வக்ர நிலைகளும் விலகுவதால் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை நீடித்து வந்த சண்டை சச்சரவுகள், மனத்தாக்கங்கள் அத்தனையும் பனி போல உருகி விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற பிள்ளைகளும் குடும்ப உறுப்பினர்களும் உங்களின் உன்னத குணத்தை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து இணையவோ ஆரம்பிப்பார்கள். அவர்கள் இணைந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ற அனைத்தையுமே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தங்கும் தடையுமின்றி நடந்து ஏகப்பட்ட மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய இல்லம் இனிமே அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த நந்தவனமாக மாறி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். கடன் சுமை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்துவிடும். 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானம் பலம் பெறுவதால் உங்களை தூங்க விடாமல் வட்டி மேல் வட்டியாக ஏறி உங்களை வாட்டி வதைத்த கடன் பிரச்சனைகள் அனைத்தும் இனிமே முடிவுக்கு வந்துவிடும். கடன் பிரச்சனையினால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ மனசுல நினைத்ததை செய்ய முடியாம கடனை அடைக்கணும்னு உங்களுடைய வாழ்க்கை பாதி நாட்கள் அதிலேயே போயிருக்கும். நினைத்த சாப்பாடு கூட சாப்பிட முடியாமலும், குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் வேண்டியதை கூட வாங்கி கொடுக்காமலும் நீங்கள் பட்ட அவமானங்கள் என்ன என்பதை உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை, குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையப் போகிறது. புதிய வருமான வாய்ப்புகள் மூலமும் எதிர்பாராத பூர்வீக சொத்துக்களின் லாபங்கள் மூலமும் கணிசமான தொகை உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துவிடும். அதை கொண்டு நீண்ட நாட்களாக உங்களை அச்சுறுத்தி வந்த பழைய கடன்களை ஒட்டுமொத்தமாக அடைத்து முடிப்பீங்க. கடன்காரர்களின் நெருக்குதல்கள் ஒளிந்து நீங்கள் நிம்மதியான ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கடன் இல்லாத வாழ்வே மகா வாழ்வு என்பதை நீங்கள் முழுமையாக இந்த ஒரு நேரத்துல உணர்ந்து கொள்வீங்க. அடுத்ததான் நண்பர்களின் ஒரு ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். 11ஆம் வீடான நட்பு ஸ்தானம் சுபத்துவம் அடைவதால் கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற போலி நண்பர்களின் மத்தியிலும் உங்களின் கஷ்ட காலத்திலும் இன்ப காலத்திலும் கூடவே இருக்கும் உண்மையான நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்களுக்குள்ள உண்டாகும். யார் உண்மையானவன் யார் போலியானவன் என்பதை உங்களுடைய கஷ்டமான காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களை மட்டும் உங்கள் கூடவே வைத்துக் கொள்ளுங்கள். போலியான நண்பர்கள் தான் உங்களுடைய மேஷம் ராசி வாழ்க்கையில அதிகமாக இருப்பார்கள். அது யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முழுமைக்கும் நீங்க தெரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. சமுதாயத்தில் அந்தஸ்தில் உள்ள புதிய நண்பர்கள் உங்களுக்குள்ள அறிமுகமாவார்கள். அவர்கள் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பக்கபலமாக நின்று உங்களுக்கு பல புதிய வழிகாட்டுகளை செய்வார்கள். தோள் கொடுக்க ஒரு நல்ல நட்பு கூட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே அரணாக இருக்கவும் ஆரம்பிப்பார்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை கவனமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.